ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் தாத்தா பாட்டி விஜய் சித்தி சித்தப்பா இவங்களோட கான்வர்சேஷன் தான் ரொம்ப பெருசாக போச்சு. அப்படி என்ன ஸ்பெஷல் விஜய் ஊர்லேருந்து வந்து பண்ணுற அளவுக்கு அப்படின்றதுக்கு ஒரு விடையும் கிடச்சிது. இன்றைக்கி பயங்கர எமோஷ்னலான ஒரு ட்ராக். ஏன்னா தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்க ஒரு அம்மா அப்பா ஸ்தானம் ப்ளஸ் தாத்தா பாட்டி ஸ்தானம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவ்வளோ அன்பு கொட்டி அந்த பேரனை வளர்த்துருக்காங்க. இப்போ அந்த பேரன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது தாத்தா பாட்டிக்குமான எமோஷன், பேரனுக்குமான எமோஷன் அவ்வளோ அழகாக நீட்டாக கிளியராக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாட்டியோட பயம் பேரன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் பயம் மட்டும்தான். ஆனால் இங்கே சித்தியும் சித்தப்பாவும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு பாட்டி மேலே கூட கோவம் கிடையாது. இவ்வளோ வயசாகிடுச்சு, அவங்க வந்து பேரன் நல்லா இருக்கணுன்றதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் சித்தியும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தான் வளர்த்த பையன் அப்படிங்கிறதுனால இதுவை வந்து அவங்க பையனுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ராகினியை விட்டு ஏன் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆர்கியூமெண்ட் ரொம்ப காரசாரமாக போச்சு. இதில் சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துச்சு. சித்தி வந்து பயங்கரமாக காவேரிக்காக இன்ஸ்டா பேசிகிட்டு இருக்காங்க. சொத்து இல்லைன்னா உன்னால் எப்படி இருக்க முடியும், நீ பிறக்கும்போதே இந்த சொத்தோடு தான் பிறந்த அப்படின்ட்டு சித்தப்பாவும் அவரோட நியாயத்தெல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு விஜய் வந்து எனக்கு இந்த சொத்தே வேண்டாம், அஜயை எடுத்துக்கிட்டோம், அஜயை கூப்பிட்டு வந்துடுங்க, ராகினியும் கூட்டிகிட்டு வந்துடுங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாரு விஜய். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இதாக இருந்துச்சு. என்னென்னா சித்தி வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, காவேரி வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல சித்தப்பா இவ்வளோ உங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து பண்ணியிருக்காரு, அப்புறமும் ஏன் சித்தப்பாவை விட்டு நீங்கள் போனதே இல்லை சித்தி, இவ்வளோ கெட்டவரோடவே நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் என் பொண்டாட்டி எந்த ஒரு தப்பும் செய்யாத நல்லவ, அவள் கூட வாழ்கிறன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல சித்தி அப்படிலாம் பேசலை. இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் சொத்துக்காக ஆசைப்படல விஜய், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கள் சித்தப்பா மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. விஜய் வந்து சொத்தெல்லாம் அஜய்க்கு கொடுத்துட்றான் அப்படின்ன உடனே பாட்டி தாத்தா போகாதடா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனால் எதுவும் விஜய் கேட்குற மாதிரி இல்லை. நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே தாத்தா சொல்ல வரும்போது, தாத்தா ப்ளீஸ் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா விஜய்க்கும் தாத்தாக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து வேறு மாதிரி ஒரு கனெக்ஷன். அது வந்து போயிடக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ட்டு. இங்கே தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி அந்த காவேரியோட ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ண விஷயம் ரொம்ப நீட்டாக கிளியராக அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு கொள்ளு பேர வரப்போகிறான் அப்படின்னு தாத்தாவோட சந்தோஷம், அது இதுதானடா நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு. அதை சொன்ன உடனே பாட்டியோட மனசுமே மாறிடுச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இவருக்கு, அதாவது சித்தப்பாவுக்கு தான் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஐயோ இது என்னடா புது ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக பசுபதிக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங்கில் காவேரிக்கு எதுவும் ஆபத்து வராமல் இருக்கணும். அதுலேயும் இந்த சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், காவேரி மட்டும் போதும் அப்படின்னு விஜய் எடுத்த முடிவு அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. காவேரி மேலே இருக்கிற காதல் வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் பிரிஞ்சு போகிற அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறது, துப்புல் கொடி பந்தம் ஒன்று தூரம் போனது அப்படின்னு அந்த சாங் போட்டு ரொம்ப எமோஷ்னலாக இப்போ தாத்தா பாட்டிலாம் இங்கே அழகிற மாதிரி, விஜய் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி என்ன சீக்வன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், வெறும் விஜயாக வந்திருக்கேன், உங்கள் அம்மா என்னை ஏற்றுக்குவாங்களான்னு கேளு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நிற்கிறாரு. நாளைக்கு எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன?